வணக்கம் நேயர்களே, இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் எக்ஸ்டெண்டட் த கெயின் சொல்லலாம். மெயினா ஆப்டிமிசம் அரௌண்ட் ஒரு பாசிபிள் கட் இன் ஜிஎஸ்டி அது ஒரு பெரிய லெவல்ல சந்தைகள் வரவேற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அதை வைத்து இன்றைய தினம் நிப்டி ஒரு 103.70 புள்ளிகள் அதிகரித்து 24,980.65 முடிவடைந்திருக்கிறது. ஜஸ்ட் பிலோ தி 25,000 மார்க் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ரேலியில மெயினா நம்மளுடைய ஒன் மேன் ஆர்மி மேஜர் ரோல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.78% இன்னைக்கு ஏறி இருக்கு. மெயினா ஆஃப்டர் ஜியோ டிஸ்கண்டினியூ 1 GB பர் டே பிளான். ஸோ அவங்க அது மாதிரி அமௌண்ட்டையும் ஏற்றி இருக்காங்க. அதனால அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 58 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நிப்டி 50க்கு கை கொடுத்துருக்கு. ஒரு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம். மறுபுறம் ஆட்டோமொபைல் அதுவும் பார்த்தோம்னா 1.31% ஏறி இருக்கு. ஆஃப்டர் மண்டேஸ் 4.2% கெயின். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெரி ஹை டிமாண்ட் ஆன் ஜிஎஸ்டி. ஸோ இது அந்த துறைக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும். தென் மீடியா அண்ட் எஃப்எம்சிஜி அதுவும் ஏறி இருக்கு. மறுபுறம் ஃபார்மா அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல சற்று வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். அந்த ரிஃபைனரி சைட் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி எல்லாமே ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் அட் குளோபல் ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸ் விழுந்ததுனால பிளஸ் இந்த பீஸ் டாக்ஸ் பிட்வீன் ரஷ்யா, யுக்ரைன் அண்ட் த யுஎஸ் அது ஒரு பெட்டர் இம்பாக்ட் கொடுக்கக்கூடும் என்று. டெக்ஸ்டைல் செக்டார்லையும் பார்த்தோம்னா இன்றைய தினம் கவர்மெண்ட் ரிமூவ்டு காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ் பிட்வீன் August 19 and September 30. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் டு த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதுவும் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அட்வான்சஸ் 1808, டிக்ளைன்ஸ் 744. மேலும் பிராடர் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. மிட் கேப்பும் 0.97% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 0.70% ஏறி இருக்கிறது. ஸோ கண்டினியூயிங் த அப்வர்ட் மொமெண்டம் பிரைட்டா இருக்கிறது. அதனால மார்க்கெட் பிரெத் இன் ஃபேவர் ஆஃப் புல் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இதை தவிர 77 பங்குகள் 52 வீக் ஹையையும் 40 பங்குகள் 52 வீக் லோவையும் வச்சுள்ளது. மேலும் 118 பங்குகள் அப்பர் லாக் இன்றைய தினம், 54 பங்குகள் லோவர் லாக். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், அதானி போர்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ, அதானி என்டர்பிரைசஸ், எட்டர்னல், டெக் மஹிந்திரா, நெஸ்லே, இந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல டாக்டர் ரெட்டிஸ், பஜாஜ் பின்சர், ஹிண்டால்கோ, சிப்லா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பவர் கிரிட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கோல் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கிராசிம் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒரு 11 துறைகள்ல 9 துறைகள் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஹைலைட்ஸ்ல வோடோஃபோன் ஐடியா இன்னைக்கு ஒரு 1.8% ஏறி இருக்கு. வேதாந்தாவும் ஒரு 2.74% அகட் ஆஃப் இட்ஸ் போர்ட் மீட்டிங். மெயினா அவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆகஸ்ட் 21 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிசிஎஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இது மூணுலையும் நடந்துள்ளது. இந்த தினம் ஒரு ஸ்பெஷல் இன்புட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜிடிபி growth projected 6.7% first quarter of FY26, higher than the RBI target of 6.5%. இது இக்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்னால நம்மளுடைய ரேட்டிங் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிடிபி எக்ஸ்பான்ஷன் 7.4% in Q4 FY25. ஸோ த மானிட்டரி பாலிசி ரீசெண்டா ஃபோர்காஸ்ட் பண்ணினது 6.5%. அதுமாதிரி இந்திய ரூபாயுடைய மதிப்பு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு ஹையஸ்ட் இந்த மாசத்துலன்னு சொல்லலாம். ஆன் growth outlook ருபி 0.5% ஸ்ட்ரெங்தன் ஆகி 86 ரூபாய் 90 பைசா per டாலர், outperforming all the other Asia currencies. The outperformance என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஆல்ரெடி டைஜஸ்டட் அண்ட் மார்க்கெட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் மீடியம் டேர்ம் பாசிட்டிவ்
கன்ஸ்ட்ரக்ட் டு இந்தியா அப்படிங்கறத வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் the planned tax reforms இது வந்து ரேட்டிங் அப்கிரேட் பை S&P இது ரெண்டுமே கரன்சி ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ரீசன் டு ரீஃபோக்கஸ் இந்தியாவுடைய growth அவுட்லுக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் நம்ம சந்தைகள் 24,291 ஒரு 15 புள்ளிகள் அதிகரித்து கேப் அப்ல ஓபன் ஆச்சு. அதிலிருந்து படிப்படியா ஏறி 10 மணிக்கு லோ 24,873.95. அதன் பிறகு ஒன்லி ஆன் அப்பர் சைடு கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு 25,012.65 புள்ளிகளை தொட்டது. தன் க்ளோசிங் பார்த்தோம்னா 24,980. இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் பார்த்தோம்னா ஒரு 135 புள்ளிகள் வரை டிஃபரன்ஸ் இருந்தது. ஒரு மொமெண்டமும் அப்பப்போ வந்தது தவிர நாட் ஆன் ஆக்டிவ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் நிப்டினுடைய ஃபியூச்சர் இன்னைக்கு வால்யூம் இஸ் பிலோ ஆவரேஜ், ரொம்பவே பிலோ, அரௌண்ட் 30 lakhs. அது மாதிரி பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நாளைய தினம் நமது சந்தைகள்ல எகைன் ஸ்டில் இட் இஸ் நியரிங் த 25,000 மார்க். அதனால வாங்கி விற்பதற்கு ஏதுவான வாய்ப்புகள் நேற்று போல 65%, விற்று வாங்குவதற்கு 35% இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.